அண்ணாவின் அறிவே புரட்சி தலைவரின் துணிவே அம்மா ஆளுமை போல் வெல்வாய் நிச்சயமே. நடத்திட வந்தாயோ எங்கள் கண்ணீரை துடைத்திட வந்தாயோ. பூமியில் மிதந்து வளர்ந்தாய், நம்பிக்கை கொண்டு வளர்ந்தாய், துரோகத்தை கண்டு சிரித்தாய். தர்மம் உள்ளவரை தரணியாலும் தலைவா. கண்ணசைத்தால் அழலறையாய், தலையசைத்தால் தமிழினமாய். உனக்கு மக்கள் கூட்டம் பெருகுது. டிவி தினகரன் தனி ஒரு சிங்க தலைமகன். டிவி தினகரன் தனி ஒரு சிங்க தலைமகன். படை தலையை உடைக்க உனது படை, வீரம் நிறைந்த இளைஞர் படை. எங்கள் தலையை படிக்கட்டாக ஏறி ஆட்சி இழந்து தலைவா. மத்திய பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் வரும் மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் சுயநல நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சியில் நீட் தேர்வு உள்ளிட்ட பல விவகாரங்களில் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து மத்தியில் மாநில கட்சிகள் ஆட்சி அமைத்தால்தான் மாநில நலன்களை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் குறிப்பிட்டார். 4.25 வருஷமா மக்களை கசகி பிடிஞ்சிட்டு இப்போ திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி தேர்தல் வந்த உடனே அந்த வருமான வரி விலக்கு 5 லட்சம் வரை அதை தளர்த்தி இருக்கிறது. இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நிறைய பொதுமக்களுடைய எண்ணமே அதானே. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க, தான் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சுருக்கணும். அது மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே, சில அறிவிப்புகள் நல்ல அறிவிப்பாக இருந்தால் கூட தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தேர்தல் நெருங்கிறப்ப அறிவிச்சிருக்கிறதுனால இது எதுவுமே இந்த அரசாங்கத்தை நம்ப முடியாத மாதிரி இருக்குது. திரும்பவும் இதை தொடருவாங்களா அப்படிங்கிறது தேர்தலுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இது இருக்குது. அதை தவிர அதுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்று நிச்சயம் தான். டிமானிட்டைசேஷனை பற்றி பிரைம் மினிஸ்டர் இத்தனை நாள் பதில் சொல்லாமல் இருந்தவர் பதில் சொல்கிறாரு. அதனால எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு தவறான நடவடிக்கைங்கிறத அவங்க மறைச்சி தான் இந்த வரி விலக்கு இதெல்லாம் உருவாக்குறாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் அவங்க தவறான முறையில் அணுகினதுனால தான் நம்ம பொருளாதார வீழ்ச்சியை அடைஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். அதனால் தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு செயல்பாடும் செய்கிறாங்க. அதனால இதை பெருசாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மக்கள் யாரும் பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியும். மக்கள் அவங்க அமைச்சர்கள் வரவேற்று தானே ஆகணும். ஏன்னா அவங்க ஆட்சியை தாங்கி பிடிக்கிறது அவங்க தானே. அமைச்சர் ஜெயக்குமார் ஒன்று சொல்லியிருக்காரு, சின்ன தம்பிகள்ங்கிறது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் டிடிவி தினகரன் தான் சின்ன தம்பிகள். அவங்க நாட்டில் இருக்கக்கூட காட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு ஒரு விமர்சனம் நம்ம இன்னொன்று மேதாவி ஜெயக்குமார் சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் காட்டுக்கே போயிடுறோம். அவர் கடலுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளெல்லாம் வெளியில் கூடாது போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொல்லுங்கள். அடுத்தது உங்களுடைய கூட்டணி நாங்கள் மக்களை சந்தித்து அவங்கெல்லாம் மக்களை சந்திக்க யாரும் தயாராக இல்லை, தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. முதல்ல நீங்கள் சொல்கிறீங்க திமுக கட்சியை பற்றி கேட்டீங்க. திருவாரூர் இடைத்தேர்தல் அறிவிச்சிருந்தாங்க, அதை சந்திக்க தயாரில்லாத கட்சிகள்லாம் இவங்க பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்பயே
அதை பற்றி என்ன பேச வேண்டியிருக்குதுங்க? அது அவங்களுடைய இதில் அவங்க குழு அமைக்கிறாங்க. எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் குழு அமைப்போம். தேமுதிக பாமக எதுவும் உங்களோட பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்க? நாங்கள் 4-5 கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம். முடிவுக்கு வந்தது சொல்கிறேன்னு சொல்கிறேன். என்ன டைம் இருக்குது அதுக்கு. அண்ணாவுடைய கொள்கையான அந்த மாநில சுயாட்சியோட தேவை இப்போ இருக்குன்னு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது எப்பயுமே அது தேவையானது. இப்போ அது இந்த கடந்த 5 ஆண்டுகளாக மாநிலத்தோடைய சுயாட்சி தத்துவத்தையே நிறைய விஷயங்களில் மாநிலத்தோடைய சப்ஜெக்டெல்லாம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கல்வி திட்டமாக இருக்கட்டும், இப்போ பாருங்கள் நீட்டு கொண்டு வந்ததுனால அதெல்லாம் ஒரு மாநில அரசாங்கத்தோடைய கையில் இருந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கிராமப்புற மாணவ மாணவிகள்லாம் மருத்துவக் கல்லூரிக்கு போகணுங்கிற எண்ணத்திலே நிராசையாக்கியிருக்காங்க. அதுமாதிரி நிறையா சப்ஜெக்டில் அவங்க மாநிலத்தோடைய சப்ஜெக்டெல்லாம் சென்ட்ரல் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. அதனால் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது என்றைக்குமே பொருந்தக்கூடிய இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், எனக்கு என்ன தெரியாது. தேர்தலுக்கு பிறகு அமமுக மத்தியில் வரக்கூடிய அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா? ஏன்னா இப்போ இவங்க 2 பேருமே துரோகம் பண்ணுறதா சொல்கிறீங்க, காங்கிரஸும் பாஜக. அதாவது தேசிய கட்சிகள் எதுவுமே கடந்த ஆண்டுகளை பார்த்தா 60-50 வருஷமாக பார்த்தா தமிழ்நாட்டு நலன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு கர்நாடகா இடைத்தேர்தலை மனசில் வச்சுட்டு எவ்வளோ தூரம் காலம் தளர்த்துனாங்க. அதுமாதிரி காங்கிரஸ் கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. இப்போ மேகதாதுல அணை கட்டுவாங்கிறாங்க. அதுமாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கிறப்பையும் சரி, காங்கிரஸ் இருக்கிறப்பையும் சரி, நம்ம பெரியார் டேம் இஷ்யூவில் அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அதனால் மாநிலத்து நலனில் அக்கறை உள்ள மாநில கட்சிகள் தான் நம்ம யாரோடைய எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக வேண்டிய தேவையில்லை. இதற்காக யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மாநில கட்சிகள் தான் இனிமேல் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும். அதை தான் மக்கள் 2014 அதை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. தொடர்ந்து அம்மாவுடைய தொண்டர்களால் நடத்தப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஒத்துப்போகின்றவரை பிரதமராக தேர்ந்தெடுக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடும் பொதுமக்களின் பேர் ஆதரவோடும் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திருச்சி மாநகர் மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியின் பல்வேறு இடங்களில் நேற்று பயணம் மேற்கொண்டு எழுச்சி உரையாற்றினார். இதன் தொடர்ச்சியாக இன்று திருச்சி வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு திரு டிடிவி தினகரனுக்கு எழுச்சிமிகு வரவேற்பளித்த வண்ணம் உள்ளனர். வண்ணாங்கோயில் பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். அங்கு கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். நாவலூர் குட்டப்பட்டு பகுதியில் திரண்ட கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளதாளத்துடன் பூரண கும்ப மரியாதை அளித்து திரு டிடிவி தினகரனுக்கு சிறப்புமிகு வரவேற்பளித்தனர். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மாண்புமிகு அம்மா கடுமையாக எதிர்த்த மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அரசு தமிழக மக்கள் மீது திணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தெய்வம் அம்மா அவர்களின் தொகுதியாகிய நமது ஸ்ரீரங்கம் தொகுதி நவலூர் குட்டப்பட்டு ஊரை சேர்ந்த அருமை பெரியோர்களே,
அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எங்களின் இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலே சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அவர்கள் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார்கள். எப்படி முதலாக அவர் போடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற பொழுது 89 தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். பிறகு அம்மா அவர்கள் காங்கேயம், பர்கூர் தொகுதிகளிலும், அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் தொகுதியாகிய ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்தும் தமிழகத்தின் முதல்வராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அம்மா அவர்களின் பூர்வீக தொகுதியாகிய ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தீர்கள். அம்மா அவர்களும் நமது ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து இந்த பகுதி சிறந்த பகுதியாக விளங்கின பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அம்மா அவர்களின் கடைசி தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியில அம்மா அவர்கள் 2 முறை வெற்றி பெற்ற பிறகு அவர் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த பிறகு அங்கே நடந்த இடைத்தேர்தலிலே அம்மா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னமாகிய புரட்சி தலைவர் அவர்கள் கண்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை அந்த தொகுதி மக்கள் புறந்தள்ளிவிட்டு அங்கே சுயேட்சையாக குக்கர் சின்னத்திலே போட்டியிட்ட என்னை கடந்த ஆண்டு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும். அம்மா அவர்கள் போட்டியிட்ட வெற்றி சின்னத்தையே, புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாக இரட்டை இலை சின்னத்தையே, அதுவும் அவரை 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அங்கே தோற்கடித்திருக்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அந்த சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கி இருப்பதால் அந்த சின்னம் புரட்சி தலைவர் அவர்களிடம் அம்மா அவர்களிடம் இருந்த புனிதம் அதற்கு இல்லை என்ற காரணத்தினால் அந்த சின்னத்தை அங்கே தோற்கடித்தார்கள். என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே 41,000 வாக்கு வித்தியாசத்திலே, அதுவும் என்னை எதிர்த்து நின்ற 58 வேட்பாளர்களும் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக 10,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார் மக்கள். திமுகவை டெபாசிட் இழக்க செய்தது உங்களுக்கு தெரியும். ஆளும் கட்சியினரும் வீடு வீடாக சென்று அங்கே முதல்வர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் தொகுதி மக்களிடம் வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு 6,000 ரூபாய் என்று பேரம் பேசிய பிறகு கூட அந்த தொகுதி மக்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி என்பதே அம்மா அவர்களுக்கு பிறகு நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி. தன்னை உருவாக்கியவருக்கு, தன்னை ஏற்றி வைத்த ஏனிக்கு உண்ட வீட்டுக்கு 2 செய்வது போல இவர்கள் டெல்லியிலே உள்ளவர்களுக்கு ஏஜெண்டுகளாக தொடங்கி நமக்கு துரோகம் செய்த காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற விதமாக அங்கே ஆளும் கட்சியை இதுவரை தமிழக வரலாற்றிலேயே ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியும் தாண்டி ஒரு சுயேட்சை முதல் முறையாக வெற்றி பெற்றேன் என்ற ஒரு பெருமையை அவர்கள் தேடி தந்தார்கள். இதையெல்லாம் எதற்கு சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி இங்கே ஆட்சியிலே நடத்துபவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் நினைத்தும் கூட எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை இன்றைக்கு அவரால் தொடர்ந்து தக்க வைக்க முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு, அம்மா அவர்கள் மறைந்த அன்றைக்கு இரவே பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினோம். பன்னீர்செல்வம் தவறாக செயல்பட்ட காரணத்தினால் அவரை நீக்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தின் முதல்வராக்கினோம். ஆனால் பழனிசாமி பதவியேற்றவுடன் நமக்கு துரோகம் செய்ய நினைத்ததால் அவருக்கு
பாடம் புகட்டுகின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தமிழகத்திலே முதலாக இந்த துரோகாட்சிக்கு முடிவுக்கு வந்து வர வேண்டும் என்பதற்காக அங்கே அவர்கள் அந்த ஆட்சிக்கு சாவுமணி அடைகிறார்கள். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வரை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் நமது தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்தார்களோ, எந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு முகந்ததல்ல, அதை மக்கள் விரும்பவில்லை என்பதை அறிந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்களோ, குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவியர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று சேர்வதற்கு தடையாக இருக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதுபோல நமது விவசாய பெருங்குடி மக்கள் எதிர்க்கின்ற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அதை தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் அம்மா அவர்கள் எந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு இங்கே வழிவிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி. இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு வெற்றி தர வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழகத்திலே மீண்டும் ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்கும் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்களை முடிவுக்கு கொண்டு வரவும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவூட்டி, புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க எங்களுக்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதி மக்களின் தேவைகளை, நமது தொகுதி மக்களின் தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற ஒரு செய்தி இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, நமது நவலூர் குட்டப்பட்டு பகுதியிலே ஸ்ரீரங்கம் தொகுதி மணிகண்டம் ஒன்றியம் கள்ளிக்கூடு ஊராட்சியில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2011 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டு சுமார் 80 கோடி செலவில் கட்டப்பட்ட 1000 கடைகள் கொண்ட வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் இன்று வரை திறக்கப்படவில்லை. அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக, குறிப்பாக விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக அந்த வணிக வளாகத்தை திறக்க நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு மற்றும் நமது குமாரவயலூர் ஊராட்சியைச் சேர்ந்த திரு SR சக்திவேல், இளைஞர் பாசறை அதிமுகவிலிருந்தும் திரு டி மருதமுத்து திமுக தலைமையில் 50 பேரும் நம்ம கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மீண்டும் எனது நன்றி பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திமுக மற்றும் எடப்பாடி அணியிலிருந்து விலகிய திரளானோர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். திரு டிடிவி தினகரனை அடைக்கல மாதா தேவாலயத்தின் பாஸ்டர் அமல்ராஜ் வரவேற்று ஆசீர்வதித்தார்.
இதய தெய்வம் அம்மா அவர்களின் தொகுதியாகிய ஸ்ரீரங்கம் தொகுதியைச் சேர்ந்த இனாம் குளத்தூர் பகுதியிலே வாழ்கின்ற அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வரவேற்பு நல்கிய இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நீங்கள் எல்லாம் ஆவலோடும் ஆர்வத்தோடும் இங்கே கூடியிருப்பதிலிருந்து நீங்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராகிவிட்டீர்கள், அதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. காரணம், தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு மக்கள் விரோத துரோக ஆட்சி. அதுபோல நமது இந்திய துணைக்கண்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு மதவாத ஒரு ஆட்சி. இந்த இரண்டு ஆட்சிகளையும் முடிவுக்கு கொண்டு வர இங்கே ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயமாக இங்கே கூடி இந்த இரண்டு மக்கள் விரோத ஆட்சிகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இங்கே காத்திருக்கிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. 2014 தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரம்தான் இந்தியா ஒரு முடிவு எடுத்த பொழுதும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் மாத்திரம் தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை உள்ள இதய தெய்வம் அம்மா அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று பாராளுமன்ற தேர்தலிலே 37 தொகுதிகளிலே அவரை மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள். நீங்கள் நினைத்தது போலவே மத்தியிலே ஆட்சியிலே அமர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு நலனை எல்லாம் புறக்கணித்துவிட்டு நமது தமிழகத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறார்கள். நமது தமிழ்நாட்டு மக்கள் எந்த திட்டத்தை எல்லாம் வேண்டாம் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் அம்மா அவர்கள் தனது இறுதி மூச்சு உள்ளவரை முழுமூச்சோடு எதிர்த்தார்கள். குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் அவர்கள் படிக்க வேண்டும், மருத்துவக் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே மத்தியிலே ஆள்பவர்கள் நீட் தேர்வு மூலம் ஒரு தடையை விதித்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் இருந்தவரை அந்த நீட் தேர்வு தமிழகத்திலே நுழைவிடாமல் தடுத்தார்கள். அதுபோல நமது விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் மற்றும் ONGCயின் திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு புறம்பானதோ அதையெல்லாம் இங்கே அனுமதிக்காமல் அம்மா அவர்கள் தடுத்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஆட்சியிலே உள்ளவர்கள் மத்தியிலே உள்ளவர்களுக்கு சேவம் புரிவர்களாக, அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்தால்தான் ஆட்சியிலே தொடர முடியும். ஏனென்றால் இங்கே நடப்பது மக்கள் விரோத ஒரு சுயநல ஆட்சி என்பதால் அவர்கள் தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்பதற்காக மத்தியிலே உள்ளவர்கள் இடுகின்ற கட்டளையை நிறைவேற்றுகின்ற விதமாக எந்த திட்டங்கள் அதை மக்களை பாதித்தாலும் பரவாயில்லை, தாங்கள் ஆட்சியில் பொறுப்பிலே இருந்தால் போதும் என்று அந்த திட்டங்களை எல்லாம் இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலோடு 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அந்த 20 தொகுதிகளிலும் இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே உள்ளவர்கள் டெபாசிட் கூட பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர்களால் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தானாகவே கவிழ்ந்துவிடும் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதனால்தான் நான் இங்கே உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் வாக்குகளை சிதறவிடாமல் வீணாக்காமல் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு, நீங்கள் பாராளுமன்ற தொகுதியிலே திருச்சி வேட்பாளருக்கு மாபெரும் வித்தியாசத்திலே வெற்றியை தேடித்தர வேண்டும். உங்களது சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்பதையும் இந்த நேரத்திலே கோரிக்கொள்கின்றேன். புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட நமது இரட்டை இலை சின்னம் என்பது இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கிக் கொண்டிருப்பதால் தான் அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள்.
அங்கே என்னை எதிர்த்து போட்டியிட்ட 58 வேட்பாளர்களையும் தாண்டி எனக்கு அதிக வாக்குகளை வழங்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அவர்கள் அங்கே டெபாசிட் இழக்க செய்தார்கள். இங்கே ஆளுபவர்கள் கூட ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி காவல்துறை உதவியோடு வீடு வீடாக சென்ற அமைச்சர்கள் எல்லோரும் வீட்டுக்கு ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசிய பிறகு கூட அந்த மக்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து துரோகிகளுக்கு என்றைக்கும் தமிழ்நாட்டிலே ஆதரவு இல்லை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக என்னை வெற்றி பெற செய்தார்கள். அந்த வெற்றி தமிழகம் எங்கும் பிரதிபலிக்க வேண்டும். பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே நீங்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவது மூலம் நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்ற இயக்கமாக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றென்றைக்கும் விளங்கும் என்பதை கூறி இங்கே நாம் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி சகோதரத்துடன் மனிதநேயத்துடன் இங்கே சகிப்புத்தன்மையுடன் அமைதி பூங்காவாக இங்கே நாம் அனைவரும் ஒன்றுமையாக சகோதர சகோதரிகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா கண்ட நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் தாவரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே, அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வைத்து களம் காணும் மாவீரா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வைத்து களம் காணும் மாவீரா, நெஞ்சை அகலா தஞ்சை நீளம் தந்த காவிரி சோழனே வருக வருக வருக, நெஞ்சை அகலா தஞ்சை நீளம் தந்த காவிரி சோழனே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மரவனூரை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, அனைவரையும் இங்கே மாலை நேரத்திலே சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வருகிறது. அதோடு சேர்த்து நமது தமிழகத்தில் 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வருகிறது. இந்த 20 தொகுதிகளிலே 8 தொகுதிகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரும்பாத ஆட்சியாளர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். நிச்சயம் இவர்களால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் எடுக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் இத்தனை செய்கிறீர்கள். ஆட்சி நிச்சயம் முடிவுக்கு வர இந்த பாராளுமன்ற தேர்தலோடு வருகின்ற இடைத்தேர்தலும் நமக்கு தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்திருக்கிறது. அதுபோல நமது பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 2014 தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அம்மா அவர்களுக்கு 37 தொகுதிகளிலே வெற்றியை தேடி தந்த காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் இறுதி மூச்சு உள்ள தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை. நீட் தேர்வாக இருக்கட்டும், மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், ONGCயின் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அதை மத்திய அரசு தமிழ்நாட்டிலே திணிக்க முற்பட்ட போதெல்லாம் அம்மா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மாவின் பெயரை
கொண்டிருப்பவர்கள் அம்மாவின் ஆட்சி, இது அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஆட்சி அம்மாவின் ஆட்சி அல்ல என்பதை எல்லோருக்கும் தெளிவுபடுத்துகின்ற விதமாக அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலிருந்து விலகிவிட்டார்கள். நீட் தேர்வை தமிழகத்திலே அனுமதித்திருக்கிறார்கள். அதுபோல நீட் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் இங்கே அனுமதி வழங்கிவிட்டு மக்கள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் அதை எதிர்த்தால் அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையை நேற்று வரை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த ஆட்சி என்பது அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு யாரால் இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியை உருவாக்கியவர்களுக்கு அவர்கள் துரோகம் செய்தவர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? இங்கே இருக்கின்ற முதல்வரும் துணை முதல்வரும் மற்ற அமைச்சர்களும் தாங்களும் தங்களை சுற்றி உள்ளவர்கள் வாழ்ந்தால் போரும் என்று 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு சுயநலத்தோடு ஆட்சி செய்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் எல்லாம் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள். நிச்சயம் உங்கள் எண்ணம் நிறைவேறுகின்ற விதமாக பாராளுமன்ற தேர்தலோடு இந்த ஆட்சி முடிவுக்கு வரும். அதுபோல நமது திருச்சி பாராளுமன்ற தொகுதியிலே அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். காரணம், இன்றைக்கு புரட்சி தலைவர்கள் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் வெற்றி சின்னமாகிய சின்னம் துரோகிகள் கையிலே சிக்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அந்த சின்னத்தை தோற்கடித்து என்னை கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அங்கே என்னை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கினார்கள். அதுபோல இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருப்பதை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை மாபெரும் வெற்றி பெற வேண்டுமாய் இந்த நேரத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, நமது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மரவனூர் பகுதியிலே மணப்பாறை ஒன்றியம் மொண்டிப்பட்டியில் மாண்புமிகு அம்மா அவர்களால் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு காகித ஆலையில் மணப்பாறை ஒன்றிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது மறுக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு மேற்படி ஆலையில் பணிபுரிய வாய்ப்பு வேண்டும் என்ற கோரிக்கையும் அம்மா அவர்களால் ஸ்ரீரங்கம் தொகுதி மணப்பாறை ஒன்றியத்தில் அறிவிக்கப்பட்ட சிப்காட் நிறுவனத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஒரு பகுதி இழப்பீடு வழங்கப்பட்டு மீதம் வழங்கப்படாமல் இருந்து வருவதை உடனே வழங்குவதற்கும் நீங்கள் மேலும் சிப்காட் நிறுவனம் இங்கே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அம்மா உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அமைந்தவுடன் அதை நிறைவேற்றி தருவோம் என்று இந்த நேரத்தில் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாவின் அறிவே, புரட்சி தலைவரின் துணிவே, அம்மா ஆளுமை போல் வெல்வாய் நிச்சயமே. சின்னம்மா கனவை நடத்திட வந்தாயோ, எங்கள் கண்ணீரை துடைத்திட வந்தாயோ. வானத்தை கிழித்து பிறந்தாய், பூமியில் மிதந்து வளர்ந்தாய், நம்பிக்கை கொண்டு வளர்ந்தாய், துரோகத்தை கண்டு சிரித்தாய். தர்மம் உள்ளவரை உன் தலை தரணியாலும் தலைவா, தர்மம் உள்ளவரை உன் தலை தரணியாலும் தலைவா. கண்ணசைத்தால் கடலறையாய், தலையசைத்தால் தமிழினமாய். உன் பேரை சொன்னால் அதிருது, உனக்கு மக்கள் கூட்டம் பெருகுது. டிவி தினகரன் தனி ஒரு சிங்க தலைமகன், டிவி தினகரன் தனி ஒரு சிங்க தலைமகன். உன் பேரை சொன்னால் அதிருது, உனக்கு மக்கள் கூட்டம் பெருகுது. தலையை உடைக்க உனது படை, வீரம் நிறைந்த இளைஞர் படை. தலையை உடைக்க உனது படை, வீரம்
இளைஞர் படை எங்கள் தலையை படிக்கட்டாக ஏறி ஆட்சி இழந்து தலைவா. ஆர்வத்தோடும் ஆரவாரத்துடன் கூடியிருக்கின்ற பொழுது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. பாராளுமன்ற தேர்தல் மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்து தமிழகத்திலே 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த 20 சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலிலே இன்றைக்கு தமிழகத்திலே ஆள்பவர்கள் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் பெற முடியாது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இத்தனை காலம் 1.5 ஆண்டு காலமாக நம்ம எல்லாம் ஏமாற்றி இங்கே சுயநலத்தோடு மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்ற நல்ல நேரம் பாராளுமன்ற தேர்தலோடு வந்துவிட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருப்பதால் தான் இத்தனை ஆரவாரத்தோடு இங்கே நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். கடந்த 2014 இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்களிலே வேறு மாதிரியாக முடிவெடுத்த பொழுதும் நமது தமிழக மக்களாகிய நீங்கள் சரியான முடிவெடுத்து அம்மாவின் வேட்பாளர்களை தமிழ்நாட்டிலே 37 தொகுதிகளிலே அன்றைக்கு வெற்றி பெற செய்தீர்கள். அதுபோல இன்றைக்கு அம்மா வழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களையும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து 40 தொகுதிகளிலும் எங்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்பதும் இன்றைக்கு நன்றாக தெரியும். இந்த நேரத்திலே ஒன்றை நான் நினைவு கூற விரும்புகிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு கழகம் இரண்டுபட்ட பொழுது அம்மாவின் தலைமையிலே ஜே அணியாகவும் திருப்பதி ஜானகி அம்மாள் தலைமையிலே ஜா அணியாகவும் தேர்ந்த பொழுது அம்மாவின் அணி 27 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அதை தொடர்ந்து கழகம் ஒன்றுபட்ட பிறகு மீண்டும் இரட்டை இலை சின்னம் அம்மா அவர்களுக்கு கிடைத்த பிறகு நடைபெற்ற நமது மருங்காபுரி மற்றும் மதுரை கிழக்கு இடைத்தேர்தலிலே நீங்கள் அன்றைக்கு மாபெரும் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு தேடி தந்தீர்கள். ஆனால் அன்றைக்கு அந்த இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யார் கையிலே இருக்கிறது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் கையிலும் புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் 30 ஆண்டுகள் அம்மா அவர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலின் பொழுது அம்மாவை 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக முதல்வராக தேர்ந்தெடுத்த அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியின் தேர்தலின் பொழுது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த தேர்தலின் பொழுது அந்த இரட்டை இலை சின்னத்தையே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் தொகுதி மக்கள் தோற்கடித்தார்கள் என்றால் அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அது புரட்சி தலைவர் அவர்கள் கையிலும் அம்மா அவர்களிடத்திலும் இருந்தவரைதான் அது வெற்றி சின்னம். இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருப்பதால் அதை தோல்வி சின்னமாக்குவோம் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அந்த தேர்தலிலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவில் இருக்கும். இங்கே உள்ள கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே எங்களோடு வந்து ஆர்கே நகரிலே தேர்தல் பணியாற்றினீர்கள். அப்பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் உட்பட 33 பேரும் வீடு வீடாக சென்று அங்கே உள்ள மக்களிடம் ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசியும் அந்த மக்கள் அதற்கெல்லாம் சிறிதும் ஒற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு புதிதாக அதுவும் சுயேட்சையாக தமிழ்நாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு ஒரு இடைத்தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அவர்கள் குக்கர் சின்னத்திலே புதிய சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அன்றைக்கு வெற்றி பெற செய்தார்கள். அதுவும் அம்மா தொகுதி மக்கள். காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற 8 கோடி மக்களுக்கும் தெரியும். அவர்கள் என்றைக்கும் துரோகத்திற்கும் துணை போக மாட்டார்கள். இந்த ஆட்சி இன்றைக்கு அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். அதுபோல புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பொழுது அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் முயற்சித்து கூட புரட்சி தலைவரின் ஆட்சி அன்றைக்கு தொடர முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு
நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் நினைத்ததால்தான் இந்த ஆட்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் முதலிலே முதல்வரான பன்னீர்செல்வமும் சரி, இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமியும் சரி, தன்னை ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைத்துவிட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல தன்னை முதல்வராக்கியவர்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக மத்தியிலே ஆள்பவர்களுக்கு இவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை கட்சியை விட்டு நீக்கிறார்கள். எப்படி 72 புரட்சி தலைவரை அன்றைக்கு புரட்சி தலைவரால் முதல்வரான கருணாநிதி அவர்கள் நீக்கிய பொழுது தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு புரட்சி தலைவர் பக்கம் நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த இயக்கத்திலே இன்றைக்கு 30-35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழித்து புரட்சி தலைவர் கூட எண்ணி பார்த்திருக்க மாட்டார். அந்த கட்சியிலேயே உள்ளவர்கள் துரோகம் செய்தார்கள். அதனால் உருவானதுதான் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களால் உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் நமது புரட்சி தலைவரின் இயக்கத்தை அம்மாவின் வெற்றி சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாகிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்திலே உள்ளவர்கள் நினைத்திருந்தால் ஆளுங்கட்சியில இருந்திருக்கலாம். பதவி சுகத்துக்காக பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே உள்ள அம்மாவின் தொண்டர்கள் அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தியாகத்தின் பக்கம் நிற்கிறார்கள், தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள், நீதி கேட்டு நிற்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு நீங்கள் என்றைக்கும் மன்னிப்பு அளிக்க மாட்டீர்கள். நிச்சயம் நீதியின் பக்கம் நிற்பீர்கள் என்ற காரணத்தினால் தான் உங்களை தேடி நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் நலனை கருதி எப்படி அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை, விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ONGC திட்டங்களை அனுமதிக்கவில்லை, அதுபோல மக்களை பாதிக்கின்ற எந்த திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அனைத்தையும் இங்கே அனுமதித்த காரணத்தினால்தான், நீட் தேர்வு வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றியமைத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர, அம்மாவின் வழியிலே தமிழகம் தலைநிமிர்ந்து நடந்திட நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். காரணம், அம்மாவின் தொண்டர்களிலே 95% பேர் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். பதவிக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, அதிகாரத்திற்காக அங்கே அமைச்சர்களும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்களே தவிர கட்சிக்கு உயிரும் இரத்தமுமான சதையுமான தொண்டர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். அதனால்தான் செல்கின்ற இடங்கள் எல்லாம் இங்கே மனப்பார்வையிலே நீங்கள் கூடியிருப்பது போல அது தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி, அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, திருத்தணியாக இருந்தாலும் சரி, அங்கே கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, தஞ்சையாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஆதரவு அளிக்கிறார்கள். அம்மாவின் ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு சிறந்த ஆதரவு இருக்கிறது. நிச்சயம் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் ஆதரவோடு அம்மா அவர்கள் எப்படி 37 தொகுதியிலே வெற்றி பெற்றார்களோ அதையும் தாண்டி அவரது பிள்ளைகளாகிய நாங்கள் 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தீர்மானிக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நமது மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களால் காவிரி குடிநீர் திட்டம் அமல்படுத்தப்பட்டும் நகரின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இதுநாள் வரையில் குடிநீர் சரிவர கிடைக்காமல் இருந்து வருகிறது. அதனை சரி செய்து அனைத்து பகுதி மக்களுக்கும் தடையின்றி காவிரி குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மணப்பாறை நகரத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியையும் இந்த நேரத்திலே கூறி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும்,
இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.